ஹலோ நண்பர்களே வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா சுதந்திர தினமும் அதுவுமா ஏகப்பட்ட குரங்கு கூட்டம் எங்கள் இடத்துக்கு வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குரங்கு மரத்துக்கு மரம் தாவும் போது கரண்ட் கம்பியில் தாவி குதித்து கம்பியை பிடிச்சி எரிஞ்சு இறந்துருச்சு. அதிலே மாட்டி தொங்கிட்டு இருந்த அந்த குட்டியை பார்த்து மற்ற குரங்குகள் எல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி கூப்பாடு போட்டுருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தாய் குரங்கு ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டால் இபியில் யாருமே ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. சரி, அதை எப்படியாவது அதை கீழே தள்ளி விடுவோன்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர் லாரியை நிப்பாட்டி அதுக்கு மேலே ஏறி ஒரு பைப்பால் அதை கீழே தள்ளி விட்டார். அது கீழே விழுந்த உடனே இன்னும் குரங்குகள் எல்லாமே ரொம்ப கோபமாகி கத்த ஆரம்பிச்சிருச்சு. எங்களெல்லாம் தாக்க வர்ற மாதிரி ரொம்ப கோபப்பட்டுச்சு. அது பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அது தாய் குரங்கு கீழே இறங்கி வந்து தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு போய் மடியில் போட்டு ரொம்ப அழுது கூச்சல் போட்டு அழுதுட்டு இருந்தது. பிறகு திரும்ப அதை எடுத்து தன் மார்போடு அணைச்சி பால் கொடுக்க ட்ரை பண்ணுது. அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கள் கண் கலங்கிருச்சு. ஒரு தாய்க்கு இவ்வளவு பாசம், குட்டி மேலே இவ்வளோ பாசம், மனிதர்களை விட அதிகமாக மிருகங்களுக்கு இவ்வளவு பாசம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கண்டு வியந்துட்டோம். தாய் குரங்கு எப்படி வந்து தூக்கிட்டு போகுது பாருங்கள். குட்டியை தூக்கிட்டு போய் மார்போடு அணைச்சி வச்சுக்கிடுச்சு. அதை விடவே இல்லை. மரத்துக்கெல்லாம் ஏறும்போது கூட அதை மார்போடு அணைச்சி வச்சுக்கிட்டே ஏறவும் செவுத்து மேலே நடக்கவும் அதை வச்சுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு பூரா இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு காட்சி இது. விடாது அது எலும்பு கூட இதாக அவரை வரைக்கும் சுருங்கி போகிற வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஆமாம், விடாது.